friend, எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா கிரீன் எக் கிரேவி செய்ய போறோம். கிரீன் எக் கிரேவி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அரைக்கணும் பிளெண்டர். நம்ம இது பாருங்க, இது மல்லி, இதில் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் மல்லி. அதுக்கப்புறம் கருப்பு மிளகு இதில் ஒரு கரண்டி, பெருஞ்சீரகம் இதில் ஒரு கரண்டி, 10 பூண்டு எடுத்துருக்கேன், இஞ்சி கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து சின்னதாக நறுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 பெரிய சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ஊசி மிளகாய் எடுத்துருக்குறேன், 2 தக்காளி பழம், பிஞ்சா உள்ள பழம், தக்காளி பிஞ்சா இருக்கணும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நினைக்கிறேன் இந்த மாதிரி கோலையில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. அதை நம்ம மட்டும் காமிச்ச வெங்காயம்லாம் அரைச்சிட்டோம். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். ஒரு 2 பூ போட்டுக்குங்க, 2 பூவு, கருப்பில் படி போட்டு படி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி சாந்த இந்த எண்ணெயோட கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பு போடுறோம். இந்த கரண்டி நிறைய ஒரு கரண்டி உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 10 நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும் இந்த சமையல். அப்படி உங்களுக்கு வந்து உரப்பு வேணான்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்குங்க. பச்சை மிளகா, ஊசி மிளகா அறவே போடுறாங்கன்னா பச்சை மிளகா போட்டு சமைங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட சாந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கர் ரசா இதில் அரை கரண்டி போடுறேன். சுக்கர் ரசா அரை கரண்டி பாருங்கள், அரை கரண்டி போட்டு நல்லா கிண்டிக்கிங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை நான் நமக்கு நல்லா அவிச்சு வச்சுட்டேன். முட்டையை போடுவோம். முட்டையை போட்டு நல்லா மெதுவாக கிண்டுங்க உடையாமல். இந்த பார்த்தீங்கன்னா முட்டை ரெடி, இறக்க போகிறோம். இந்த மாதிரி அழகுக்கோ ருசிக்கும் சரி, இந்த மிளகா கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டு கலரி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருப்பிலை மேலே போட்டுக்கோங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ கிரீன் எக் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க. கொத்தமல்லிலாம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லது. இந்த உள்ள பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு மேலேயாவது இந்த மல்லி கொத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு சமைச்சு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இந்த மல்லித்தாலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட், கிரீன் எக் கிரேவி ரெடி. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா வீட்டில் முட்டை இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் ஃப்ரெண்ட்.